சமூகம் என்பது எல்லாம் இருக்கும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நாத்தமும் இருக்கும், வாசனையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. காலத்திலே அது நிற்கிறது. நீங்க காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பதுதான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்க இவ்வளவு ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% இதுல கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக, ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன. ஒரு நாராயணன் சார் பேசுற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்கிற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போறேன். இந்த காதலனை பார்த்து சொல்றேன், நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். என்ன கவிதை பாருங்க. படிச்சோட தோணும், என்ன அறாத்து போறோட்டேங்கப்பா, அவன் வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, என்னடா அராஜகம். ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அது அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்கிறது. என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமா ஒரு கவிதை எழுதினாங்க. பளிச்சுன்னு போற போக்குல சார். ஒரு ஆகஸ்ட் 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்றவங்க எல்லாருக்குமே புரியும். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின் தூக்கினா லிப்ட், மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியா லிப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோர்ல கதவு விரிந்து 3 ஆண்கள் லிப்டுக்குள்ள வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயம் இல்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. என்ன கவிதை, என்ன கவிதை. இன்னொரு தடவை சொல்றேன். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண், ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர, பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயம் இல்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு. மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாரும் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ, 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ. என்ன கவிதை சார். கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்ல, மகாகவி உயிரோட இல்ல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படிதானாங்க. நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமா. தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னார்.
முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனான்னு கவிதை எழுதினேன். காதலிச்சவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், கார்த்தால 8 மணிலும் தலையை சீவிக்கிட்டே இருக்கும். அந்த வைரமுத்து எழுதினார், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார். அவ்வளோ தடவை கண்ணாடியில பார்ப்பானோ. மனசை லகுவாக்குகிற கவிதைகள். இன்னொரு கவிதை சொல்லிட்டா, ரொம்ப ஜாலியான கவிதை, கண்ணதாசன் எழுதினது. அவரை இது கண்ணதாசன் எழுதினதுன்னு நான் சொல்லியிருக்க வேண்டாம், நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது. செட்டிநாட்டு கவிதை. சிச்சுவேஷன் என்ன? எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு மாமியார் ஒரு மருமகளை திட்டுற, எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன், எல்லா வீட்லயும் இருக்கிற டயலாக். ஆனா இது செட்டிநாடு டயலாக்டோட இதை நீங்க படிக்கணும். என்ன சிச்சுவேஷன்னாக்க, இவ ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தம் பிள்ளைக்கு? நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அதனால மாமியார் சொல்ற, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாக. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. என்ன வருத்தம் பாருங்க, ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு 8 கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்னு. அவ தம்பி மகளே இருக்கா, தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுற. இன்னும் கவிதை போகுது. 8 கல்லு மூக்குத்தி 7 பவுன் சங்கிலி, வைரத்தால் கண்ட சரம், வளைகாப்பு மோதிரங்கள், ராசியிலே நெய்த பட்டு, 10 வகை மெத்தைகள், விரித்து வைக்க கம்பளங்கள், தேக்கு மர பீரோ என் தம்பி கொடுத்திருப்பான், அவன் பொண்ணை கொண்டிருந்தா. வந்தாளே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு 6 நாள் காணாது, கப்பலிலே வரும்னு கதையா கதை படிச்சா. செட்டி நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இவன் ஒரு சீரும் கொண்டு வரல, கப்பலில வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்கில் நீர் இறங்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். யாரு? தம்பி மக சமைச்சா. இவளும் தான் சமைச்சா, என் விதியை ஏன் சொல்ல? ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த, பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு, பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மக பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்ப, மருமகளை நம்பின மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கவிதை முடிச்சார். என்னம்மா எழுதிருக்காரு பாருங்களேன். நீங்க வந்து இந்த கவிதையெல்லாம் உட்கார்ந்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது அந்த கவிதையில இருக்கிற சந்தம் அப்படி, அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுகை வேண்டும் மோனை வேண்டும் இப்படி எல்லாம் உட்கார்ந்து கவியரசுல எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி, அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சிச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிருவாரு. என்ன என்ன கவிஞன். அந்த கவிதையை படிச்ச உடனே உங்க வீட்டுல இப்படி ஒரு மருமகளே இருந்தா கூட நீங்க ரசிப்பீங்க. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. எதுக்கு ரசிப்பீங்க? எல்லா வீட்லயும் இப்படித்தானே இருக்கு, பரவாயில்ல, நான் தான் தனியா கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு. கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது. கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு. கவிஞன் உயிரோடு இல்ல, கண்ணதாசன்ல உயிரோடு இல்லை இப்போ. ஆனா எங்க மனசுல அவர் வாழறாரு, அதுல இருந்து அவர் செத்து போக முடியாது இல்ல, அவர் வாழ்ந்துட்டு தானே இருப்பாரு.
அதுக்கு மரணம் கிடையாது, கவிதை அந்த அனுபவத்தை தரும். ஒன்றும் இல்லை சார், ஒரு கவிதை எழுதுறாரு, ஒண்ணுமே இல்லை, இந்த வீட்டில் பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சிருப்போம் தெரியுமா, கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க, கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்லை, அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையா இருக்கு. அந்த புடவையை கிழிச்சுதான் கந்த துணி. இந்த கந்த துணியை பத்தி கண்ணதாசன் எழுதினார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குறிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு, பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேலே, அது சிரித்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே. ஒன்னும் இல்ல, பருத்தி பூத்து இருக்கு, அதைத்தான் இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அது பூத்து அது வெடிச்சு அதுல இருந்து சேலை வந்து அந்த சேலை அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அவ ஹஸ்பண்ட் பார்த்தா, ஐயோ சூப்பரா இருக்கு, நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காலத்துல யார் இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான். பார்த்து ரசிச்சு அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கண்டல் துணி சொன்னதா கண்ணதாசன் கவிதையை முடித்தார். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சார். நிலை தாழ்ந்துட்டா எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான்டா, இதுதான் கவிதையோட தீமை. ஆனா அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த 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 வரவேற்பு இருக்கு பாருங்க, மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை அந்த கவிதையை மறக்க முடியாது. அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது. இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கவிதைகளுக்கு போலாம், நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கவிதைகள் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்றதுல இட் கேன் பி அப்டிராக்ட். உங்களுக்கு கவிதையை படிச்ச உடனேயே புரியணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன்னா அது கவிதை கிடையாது, கற்று சார். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கவிதையை படிக்கும் போது எதையுமே உணர முடியாது. கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு வானவில், ஒரு தேநீர், நீங்கள் படித்து விட்டு மூடி வைத்த ஒரு கவிதை, இது போரும் உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு. அதுதான் வேணும். ஒரு கவிதை ரொம்ப கஷ்டம் இல்லை. கூட்டத்தில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். புரியுதானே? நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். எதுக்குத்தான் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன். எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார். என்ன கவிதை இதுதான்! அப்டிராக்ட் கடவுள் எங்க பக்கத்துல வந்து உட்காருப்பாரு, என்ன மீச வச்சிருந்தாரா, டிஷர்ட் போட்டு ஓட, அந்த விசாரம் கிடையாது. கடவுளுக்கே அந்த கோவில்ல நெரிசலா இருக்குடா, அவனுமே வெளியில வந்துட்டான்றது என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க. சில சமயம் லாங் கியூல நிப்போம், திருப்பதியில எல்லாம் போட்டு அம்முவாங்க. அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜருகண்டின்னு கையை பிடிச்சு அந்த ஆளு வெளியில போட்டுருவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருமாள் உள்ள இருக்காரு உண்மைதான், ஆனா பல சமயங்கள்ல உள்ள இல்ல, வெளியிலேயே இருக்காரு பெருமாள். நம்மளோட அவர் நின்றுட்டு இருக்காரு, நாம அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மளை பார்த்துட்டாருல்ல, அது போறோம்ல நமக்கு. அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன். குலசேகர ஆழ்வாருக்கு தோணுச்சு, பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லடா, இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன், மீனா இருக்கிறது, ஆறா இருக்கிறது, ஸ்தம்பமா இருக்கிறது, இந்த காட்டு புதரா இருக்கிறது, அவன் கோவில் வாசல்ல எல்லாரும் மிதிச்சு ஏறுற படியா இருக்கிறது, எல்லாமே பெருமாள் தாண்டான்னு குலசேகர ஆழ்வாருக்கு தோணுது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எதுவோ வேணா இருக்கலாம். அப்போ இவன் இந்த புதுக்கவிஞன் சொன்னானே, கடவுள் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாருன்ற கவிதைக்கும் குலசேகர ஆழ்வார் கவிதைக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு பாருங்க. நடுவுல 500 வருஷம் இருக்கு, 600 வருஷம் இருக்கு. 600 வருஷத்தையும் காணாமல் போக செய்கிற சக்தி ஒரு கவிதைக்கு மாத்திரமே உண்டு. ஆனந்தனுடைய இன்னொரு கவிதை சொல்லி இன்னும் கொஞ்சம் அப்டிராக்ட், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்ன்றதுக்காக. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. உட்கார்ந்தபடி சொல்ல தெரியாது, தொடர்ந்து வா என்று பறந்தது.
பறவை சொல்லிச்சா உட்காந்துக்கிட்டு பறக்கிறத எப்படியா டீச் பண்றது? நீங்க சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த ஆள் தண்ணியிலே இறங்க மாட்டான். அந்த ஆள் நல்லா வளர்ந்து கரையிலே நின்றுட்டு இடது கால போடு வலது கையை போட்டுட்டு நீ இறங்கி சொல்லி கொடுற. இந்த பறவை நல்ல டீச்சர். அதனால அது சொல்லுது, உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லி தர முடியும்? தொடர்ந்து வா என்றது. தொடர்ந்து பறந்தபடி கேட்டேன், எப்படி பறப்பது என்று. இப்படித்தான் என்று பறவை சொன்னது. கவிதை அப்சாக்ட், சரியா புரியாத மாதிரி கூட இருக்கும். ஆனா என்ன சொல்ல வருது? அது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்று அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அந்த தேடல், அந்த வேட்கை, அந்த விழைவு. அதனால்தான் சொல்லித் தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம். இன்னொரு கவிதை சொல்றேன். இது நான் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, அதனால உங்கள்கிட்டையும் சொல்றேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். புரியுதானே? தீபத்தை வணங்கினர் மக்கள். கோயிலுக்கு போன தீபத்தை தானே வணங்குவோம், அண்ணாமலையில தீபம் எரியுது வணங்குவோம். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று சொன்னான். கவிதையை படிச்சோன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும், உணரணும். தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார். அவர் இப்ப உயிரோட இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை. ஆனா அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறதே, அந்த சுகானுபாவத்தை, அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை. கவிதை நம்மை வாழ வைக்கிறது. அதிக நேரம் இல்ல, இன்னும் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா சங்க பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு இணைய கிடையாது. என்ன பிரச்சனை? படிச்ச ஒண்ணு புரியாது. நாம அந்த மனப்பாட பகுதியில படிச்சு கோனார் நோட்ஸோடய படிச்சுட்டோமா, சத்தியமா புரியாது. உரையாசிரியர்கள் தேவை. எது மட்டும் தெரியுமா? ஒரு அளவுக்கு தான். ஒரு அளவுக்கு பிறகு உரையாசிரியர்களை விட்டுட்டு நாம கவிதையோட ஜோதியில் ஐக்கியமாயிரணும். ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை. ஏன்னா கவிதை எனக்கும் கவிஞனுக்குமான தனிப்பட்ட உறவு. மூன்றாவது ஆள் உள்ளே நுழையவே கூடாது. இந்த கவிதை நல்லா இருக்கு படின்னு உங்க நான் ஃப்ரெண்டு சொன்னாக்க, ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம், நல்லா தான் இருக்கும் போல இருக்கு நீங்க நினைச்சா நீங்க கவிதை வாசிப்பதற்கே தகுதியானவர் அல்ல. இது உன்னுடைய அனுபவம், உனக்கு பிடிக்கணும். உன் மனசுல திறவாத ஒரு கதவை அது திறக்கணும். அதுதான் கவிதை. சங்க பாடல் ஒன்று, நான் பாடலை சொல்லலைன்னா நேரம் இல்லைன்றதுனால, சங்க பாடலை நீங்க கவிதை தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக்குகிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. கவிதையை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையை வைத்து கவிதையை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை ஒரு சங்க பாடல் ஒண்ணு இல்ல, காதல் தான். இந்த அம்மா ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டா காதலிய, வெளியில போக விட மாட்டேங்கிறா. ரொம்ப 2000 வருஷம் முன்னாடி நடந்ததுங்க. நீங்க இன்னைக்கு நேற்று கதையை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அம்மாவை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டா, வெளியில போக வாய்ப்பு இல்லை. அவன் வரான், அவனுக்கு வெறி வந்துருச்சு. காதலினுடைய விசை கூட்டுகிற வெறி. இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும். அந்த காதல் கொடுத்த வெறி, விசை பெரும்பாலும் இளமையில தான் அது வரும். முதுமையில சில சமயம் வரலாம். இப்ப பாருங்க, 2 முதியவர்கள் கேரளால ஒரு இல்லத்துல திருமணம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நல்ல விஷயம், அருமையான விஷயம். எந்த வயதுல வரலாம், ஆனா பெரும்பாலும் அந்த இளமையில தான் அந்த வெறி வரும். அவன் வெறியோட வரான். இந்த தோழி ஓடி தலை விட்டு சொல்றா, பாகனால் கைவிடப்பட்ட மத யானையை போல அவன் நடந்து வருகிறான். தொலைத்த நகையை திரும்ப கண்டெடுத்தவளை போல நீ அவன் மார்பில் சென்று சேர்வாயாக. இவ்வளவுதான் சார் கவிதை. படிச்ச உடனே சரி ஓகே, பாரதி ராஜா அலைகளோ இதுல கடைசி சீன் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். நமக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாது நமக்கு. இந்த கவிதையை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையாய் வைத்துதான் கவிதையை புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்க வீட்டுல நான் இந்த இது வைப்பேன், நவராத்திரி சமயத்துல கொலு வைப்பேன். கடைசி நாள் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா, சரஸ்வதி பொம்மைக்கு ஒரு தங்க நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம். தங்க சங்கிலி ஏதோ ஒன்று போடுவாங்க. ஒரு தங்க நெக்லஸ் போட்டிருந்தேன், ரொம்ப அழகா இருந்தது. படம்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்தாச்சு. என்ன இருக்கு, பொம்மையை சுருட்டி வைக்கும் போது அதே அவசரம் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி அதே அவசரம். ஆபீஸ்ல இருந்து போன் வருது, பாஸ் கூப்பிடுறாருன்னு உடனே அப்படியே சுருட்டி மேல வச்சதுல நகையோட சரஸ்வதி மேல போயிட்டா.
எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும்போது நெக்லஸ் இல்லை. எப்படி இருக்கும்? வீட்டில் சொன்னா இதுக்குதான் எப்ப பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தா வீடு இப்படித்தான் இருக்கும்னு கமெண்ட் வரும். வருமா வராதா? சொல்லவும் முடியாது. எனக்கு என் பொண்ணு மேலதான் சந்தேகம். ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவ பழகலை. அவளோட சாக்ஸ் எப்பவும் கடுகு டப்பா பக்கத்துல தான் இருக்கும். அதுவும் ஒரு சாக்ஸ் இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. நான் அவள்கிட்ட பல முறை எச்சரிச்சு கேட்டேன், நீதான் நான் எடுக்கவே இல்லைம்மா, ஐ டோன்ட் லைக் கோல்ட் ஜுவல்லரின்ட்டா. அப்புறம் எங்க போறது? ஒருவேளை லாக்கர்ல வச்சிருப்பேன்னு சொல்லி, லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு 2 தடவை தானே போவோம், கல்யாணம் வரும்போது தானே போவோம். தண்டமா ரெண்டை கொடுத்துக்கிட்டு லாக்கருக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், அங்கேயும் இல்லை. சரி அவ்வளவுதான். ஒரு வேதாந்த மனநிலைக்கு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் எதிரா நிலையா இருந்தது, தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகும், இப்படி எல்லாம் சமாதானம். இதுக்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் எனக்குள்ள சொல்லிக்கிறேன். கவிதை எப்படிலாம் உதவி பண்றது பாருங்க. வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ரகுமானேன்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதிட்டார். அதுல ஒரு துணை தகவல், நம்ம தண்டையார்பேட்டை இருக்குல்ல நம்ம ஊர்ல, தண்டையார்பேட்டைன்னு எப்படி பேர் வந்தது? என்ன அர்த்தம் அதுக்கு? திருவல்லிக்கேணினா அல்லிப்பூக்கள் பூக்கிற குளங்குடையதனால திரு அல்லிக்கேணி. தண்டையார்பேட்டைன்னா என்ன சார் அர்த்தம்னா, குணங்குடி மஸ்தான் சாஹிப் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர். அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில், நார்த் மெட்ராஸ் பகுதியில தான் வாழ்ந்து சமாதி ஆனார். தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார் பேட்டை. நாம பேச்சு வழக்கில் அது தண்டையார்பேட்டை ஆகிட்டோம். குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கையை துச்சமென மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுத்தின உடனே பளிச்சுன்னு மின்னுது. நான் அங்க இருக்கேன், பொம்மையை அங்க பிரிக்கிறாங்க. ஒரு தாவினேன் பாருங்க. அனுமார் கூட லங்கை எப்படி தாவி இருக்க மாட்டார் சார். ஐயோ நெக்லஸ் இங்க இருக்கான்னு என் மனசுல உடனே அந்த கவிதை மின்னியது. பாகன்களால் கைவிடப்பட்ட முதற்கொண்ட யானையை போல அவன் நடந்து வருகிறான். தொலைந்த நகையை கண்டெடுப்பவளை போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர். அந்த வேகம் இந்த வேகம். நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது ஒரு நல்ல அனுபவம், மகத்தான அனுபவம். இன்னும் ஒரு கவிதை சொல்றேன், அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேவதச்சனுடைய கவிதை ரொம்ப பிடித்த கவிதை. எல்லாம் முடிஞ்சப்புறம் என்ன, அந்த கவிஞன் சொன்னான், என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என்னுடைய ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என்னுடைய மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், இனி தன்னுடைய இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலிலே நான் இருப்பேன் என்று கவிதையை முடிக்கிறேன். எதை சொல்லுகிறது இந்த கவிதை? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விலகி இருன்னு உங்களை சொல்லுது. என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் வைத்தேன், என் வேலைதான் முடிந்தது, தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலாடுவேன் என்று கவிஞன் சொன்னார். சார், உங்களுக்கான டைம் வாழ்க்கையில முடிக்கிற போது விலகி இருங்கள். சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படியா போடுவான்னு கேட்காதீங்க. இனிமே அவ பாடு, உங்க மகன் பாடு, விலகி இருங்கள். உங்கள் மகன் ஒரு முடிவை எடுக்கிறான்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா பேச்ச கேட்டுதான் நடப்போம் என்று சொல்லாதீர்கள். இது வேறு தலைமுறை, வேறு வாழ்க்கை, விலகி இருங்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை. யுத்தம் முடிந்தது, குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் பெருமையில் பொலிந்து கொண்டிருக்கிறான். கண்ணன் அவனை கூப்பிட்டு, என்னை பார்க்க யாதவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா, அவங்க திரும்பி போற வழியில திருடர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் கூட போய் அவங்கள காப்பாத்துனா. அர்ஜுனன் கேட்டான், திருடர்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னையா அனுப்புற? நான் யார ஜெயிச்ச ஆளு? சரி, எனக்காக கொஞ்சம் போயிட்டு வாப்பா, தோஸ்து தானே நீ. கண்ணனுக்காக போகிறான். அதே போல திருடர்கள் வருகிறார்கள். அலட்சியமாக காண்டீபத்தை எடுத்து அர்ஜுனன் அம்புகளை பறக்க விடுகிறான். என்ன ஆச்சரியம், ஒரு அம்பு கூட அவன் நினைத்தபடி போய் விழவில்லை. எல்லா அம்பு கீழே தப்பு தப்பா போகுது. ஐயோ எனக்கு என்ன ஆயிற்றுன்னு கதறும் போது கண்ணன் குதிரையில் வருகிறான். அவனே தன்னுடைய வில்லை எடுத்து அம்புகளை எடுத்து எல்லா திருடர்களையும் விரட்டிட்டான். அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான். அர்ஜுனா, என்ன எதுக்கு அழுகிற? கண்ணா, என் கைக்கு என்ன ஆயிற்று? இது மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை, இந்த கையில் இருந்து வருகிற அம்புகளா தவறும் என்ற போது கண்ணன் சொன்னான், உன் நேரம் முடிந்தது,
உனக்கான ஆற்றல் உன்னுடைய ஆற்றல் அல்ல, அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல். உன் நேரம் முடிந்தது, விலகி நில் என்று கண்ணன் சொன்னார். நீங்க மகாபாரதத்தை படிக்க படிக்க கண்ணன் கருணை கடவுள் என்று ஒரு பக்கம் தோணும், இன்னொரு பக்கத்துல பேஷண்டினுடைய உடலை கூறு போடுகிற மருத்துவன் மாதிரி அவன் நிர்தாட்சண்யமாக கண்ணன் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ யார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவன். இப்ப இந்த கதையை படிச்சுட்டு அந்த கவிதையை யோசிச்சு பாருங்க. என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், என் வேலைதான் முடிந்தது, இனி தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சல் ஆடுவேன். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் போய்த்தாகணும். கவிதை தருகிற அனுபவம் அப்படிப்பட்டது. வாழ்க்கையை எப்படி வாழுவது என்கின்ற நம்பிக்கையை கவிதை தரும். தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் கொட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நடித்திருக்கிறார். அருமையான படம். எழுந்து நிற்கிற பெண்ணுக்கு நேர்கொண்ட பார்வை படத்திலும் அந்த படத்தை எடுத்தவருக்கும் அதில் நடித்த தல அஜித்துக்கும் உண்மையிலேயே பாராட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு உத்வேகம் தருகிற படத்திலே கூட ஒரு கதாநாயகன் வந்துதான் உத்வேகம் தர வேண்டும் என்பது போல அந்த படம் எடுக்கப்படவில்லை. அந்த பெண் தானாகவே எழுந்து நிற்கிறார். அவளை போன்ற பெண்களுக்கு பற்றுக்கோடா இருப்பது எது? மகாகவி பாரதியினுடைய கவிதையை சொல்லி முடிக்கிறேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு, மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனித தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று மகாகவி சொன்னார். எழுந்து நிற்கிற வீர பெண்களுக்கான அந்த பற்றுக்கோடு, வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிறவர்களுக்கான ஒரு வேர், வாழ்க்கையை ஒரு வானவில்லோடும் தேநீரோடும் ரசிக்கிற போது பின்னாலிருந்து கேட்கிற மனைவியினுடைய வளையல் ஒலியை ரசிக்கிற ஒரு சின்ன மனசு, இது அத்தனைக்கும் அடித்தளமாயிருப்பது ரசனை. ரசனை என்பது கவிதையிலிருந்து கைப்பற்றி கிளம்புவது. அந்த கவிதையையும் ரசனையும் கைப்பற்றி கொள்ளுங்கள், வாழ்க்கை லேசாகும், மனம் விரிவடையும், வாழ்நாள் இன்னும் நீளும். அப்படிப்பட்ட கவிதைகளையும் அந்த கவிதைகளை தந்த மகத்தான படைப்பாளிகளையும் கௌரவிக்கும் விதமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவில் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, ஒரு வானவில்லும் தேநீரும் கவிதையும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களோடு இருக்க பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். வணக்கம். ஜெயகாந்தனின் உளவியல் சார்ந்த விஷயங்களை ஒரு மறுபரிசீலனைக்காக கொண்டு வந்திருக்கேன். 1930 மிக அழகாக 20ஆம் நூற்றாண்டில் உளவியல் சார்ந்த தர்க்கங்கள் உருவான சமயம் அது. ஃப்ராய்டு உள்ள வந்தாச்சு. கூடவே ஃப்ராய்டுடைய சீடனாக இருந்த கார்ல் குஸ்டாவ் யுங், அவருடைய மிக அழகான ஒரு கட்டுரை 1930 வெளியாகிறது, டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில். சைக்காலஜி அண்ட் பொயட்ரி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கத்தில் அவர் 2 விதமான எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகம் பண்ணுறார். முதலாவதாக வரக்கூடிய எழுத்தாளர்கள் உளவியல் சார்ந்த எழுத்தாளர்கள், சைக்கலாஜிக்கல் ரைட்டர்ஸ். தங்களுடைய அந்தரங்கத்திலிருந்து அதில் வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து அதன் புரிதலிலிருந்து எழுத்தை கொண்டு வரக்கூடிய எழுத்தாளர்களை சைக்கலாஜிக்கல் ரைட்டர்ஸ். இரண்டாவதாக இன்னொரு படைப்பாளரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ரொம்ப அழகாக அவருக்கு சொல்றாரு, விஷன், அவர்களுக்கு விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசனம் உள்ள படைப்பாளர்கள். இவர்கள் 2 பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், உங்களாலும் என்னாலும் உளவியல் சார்ந்த எழுத்தை எழுதக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரைட்டர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அதிலிருந்து தன்னுடைய புரிதலை வைத்து மனிதர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற யூகத்தை வைத்துக்கொண்டு எழுதக்கூடிய நபர்கள். இரண்டாவது வரக்கூடிய விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது முதலில் பார்வை என்னன்னு தெரியணும், அந்த பார்வை தரிசனமாக என்ன செய்யணும்னு தெரியணும், அந்த தரிசனம் தீர்க்கமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியணும். தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு முன்னால் இருப்பதை எட்டி பார்ப்பது மட்டுமல்ல, பின்னால் போனதையும் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ கடந்தது, கடப்பது, கடக்க போவது, இது 3ஐயும் ஒன்றாக உள்வாங்கினால் மட்டும்தான் விஷனரி ரைட்டராக மாற முடியும். ரொம்ப அபாயகரமான எழுத்தாளர்கள் இவர்கள். கார்ல் குஸ்டாவ் யுங் அவருடைய எழுத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் நானும் சந்தித்து செல்லக்கூடிய எதுவுமே இவர்களுடைய
பாடுபொருளாக இருக்காது. எதை கண்டு அச்சமடைகிறோமோ, எது நமக்கு திகிலூட்டுகிறதோ, எது நமக்கு அருவருப்பு தருகிறதோ, எது நமக்கு ஒரு அபாய எச்சரிக்கையாக இருக்கிறதோ, அவை எல்லாமே இவர்களுடைய பாடுபொருளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்தது, மனதின் அந்தரங்கத்தின் இருளில் இருக்கக்கூடிய இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் மேலே கொண்டு வந்து காட்டக்கூடிய நபர்கள் நமக்கு அருவருப்பும் ஆச்சரியமும் அச்சமும் ஒன்றாய் ஏற்படுத்தும் எழுத்தாளர்களை விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசன எழுத்தாளர்கள்னு குறிப்பிடுறேன்னு சொல்றார். அடுத்தது ஒன்று சொல்றார், மிக சாதாரணமான வாசகர்களால் இவர்களை புரிந்து கொள்ள இயலாது. இப்போ வாசகர்கள் அப்படிங்கும் பொழுது அது ஒரு படிநிலை. வாசகர்கள் இலக்கிய வாசகர்களாக மாறும்பொழுது அது ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் இருக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஜெயகாந்தனை பற்றிய அவருடைய உள் வெளிச்சத்தை அவர் காட்டக்கூடிய, மனிதனின் நிழல் பண்புகளை வெளியே கொண்டு வரக்கூடிய காட்சிகளை உங்ககிட்ட சொல்லும் பொழுது போகிற போக்கில் அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு போகலாம். ஏதோ ஒரு தகவல் கிடைத்தது, இந்த பெண்மணி சொன்னார்கள். அப்படி பார்க்கும்பொழுது யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஃபார்ம்டு ரீடர். ஒரு தகவல் உங்கள் கைவசம் வந்திருக்கு, அந்த தகவலை வைத்துக்கொண்டு இந்த புத்தகங்களை வாசிக்கப் போகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை அதே புத்தகத்தை ஒரு 3 ஆண்டோ 4 ஆண்டுகளோ கழித்து வாசிக்கக்கூடிய சௌபாகியம் வாய்க்குமே ஆனால், அதை நான் அப்படிதான் சொல்றேன், மிகப்பெரிய வரம் அது, கொடுப்பினை. அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. கிடைக்குமே ஆனால் இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு அறிவார்ந்த ஒரு வாசகனாக உங்களுடைய படிநிலை மாறும். யூ பிகம் அன் இன்டெலிஜென்ட் ரீடர். எந்த இடத்தை தாண்டி போகலாம், எந்த இடத்தை தடவி போகலாம், எந்த இடத்தில் நின்று போகலாம், எந்த இடத்தில் கிடந்து உருண்டு அனுபவித்து போகாமல் அங்கேயே தங்கிவிடலாம், இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்டெலிஜென்ட் ரீடராக மாறுவீர்கள், அறிவு சார்ந்து. மீண்டும் உங்களுடைய சௌபாகியம் இன்னும் வளருமே ஆனால் மூன்றாவது முறையாக நீங்க வளரணும், பரிணாம வளர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கணும். ஒரு 4 வருடம் கழித்து அதே புத்தகத்தை தீண்டும் இன்பம் வாய்க்க பெருமையானால், உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மூன்றாவது முறை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து தெரியக்கூடிய வெளிச்சங்கள் முதல் வாசிப்பில் கிடைக்கவே இல்லை என்பது புரியும். யூ பிகம் அன் என்லைட்டன்ட் ரீடர். ஒவ்வொரு வரியிலையும் புதிய புதிய வெளிச்சங்கள் எழுத்தாளன் கொடுக்கவே இல்லை. உங்களுடைய பரிணாம வளர்ச்சி புதிய புதிய இடங்களை கண்டடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக. 4வதாக, அது பெரிய ஒரு நல் ஊழாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த 4 தரையும் வாசிக்கிறதுக்கு நீங்களும் இருக்கணும், புத்தகமும் இருக்கணும், வாசிக்க வேண்டிய விளைவும் இருக்கணும். 4வது முறையும் வாசிக்கக்கூடிய பெரும் பேறு வாய்க்க பெருமையானால் then you become an empowered reader. அவ்வளவே நான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சக்தியையும் உங்களிடம் உரிந்து கொண்டாகிவிட்டது. இதற்கப்புறம் அந்த புத்தகம் உங்களுக்குள் வாழுமே தவிர புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய தேவையில்லாத சூழலுக்கு போவீர்கள். அதை விட ஒரு படைப்பாளனுக்கு ஒரு வாசகன் கொடுக்கக்கூடிய பெரும் மரியாதை வேறு எதுவும் கிடையாது. இது படிநிலை. எல்லோருக்கும் வாய்க்க பெறுமா என்பது சந்தேகம், ஆனால் வாய்க்க பெற வேண்டும் என்பது என்னுடைய விளைவு. அப்படி பார்க்கும் பொழுது கார்ல் குஸ்டாவ் யுங் சொல்லக்கூடிய இந்த விஷனரி ரைட்டர்ஸ், தீர்க்க தரிசன படைப்பாளர்களை அணுக வேண்டுமே ஆனால், அணுகி இருக்க வேண்டுமே ஆனால், வாசிக்க வேண்டுமே ஆனால், படிநிலைகளை கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமே ஆனால் அது சாதாரண வாசகனால் முடியாது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஜெயகாந்தன் அவர்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறேன். மறிவாசிப்புக்கு நீங்க கொண்டு போக வேண்டிய எல்லாரும் மீண்டும் மீண்டும் பேசிய எல்லா கதாபாத்திரங்களும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் சேதுபதி அவர்கள்கிட்ட சொன்னது, கௌரி பாட்டியை யாராவது சொல்லி திரும்புறதுக்குள்ள சிற்பி ஐயா கௌரி பாட்டியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, கல்யாணியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நான் அப்புறம் நினைச்சேன், குருபீடத்துலேருந்து எல்லாமே உள்ள வரணும்ப்பா, சீசர்லேருந்து எல்லாமே வரணும், நிக்கி உள்ள வரணும், எது வரக்கூடாது, எல்லாமே உள்ள வரணும். ஜெயகாந்தன் உள்ள வந்தால் நிழல் கூட விடாமல் அத்தனையும் உள்ள வரணும். 1969 வந்த 2 குறுநாவல்கள், கணிசமாக சாடப்பட்ட 2 குறுநாவல்கள் 2020 ஒரு 12ஆம் தேதி மாலை மயங்கக்கூடிய இந்த நேரத்தில் மறுபரிசீலனைக்கு நம்மளுடைய மேடைக்கு வருது. இது பற்றி பேசினா பாவம், இதை பார்த்தால் பாவம் என்று சொன்ன அத்தனை விமர்சகர்களும் ஒரு விஷயம் ஜெயகாந்தன் கிட்டேருந்து படிக்க வேண்டியிருக்கு. விமர்சனம் என்பது விடை அல்ல. Criticism is not a solution for a problem. Criticism is after all criticism. விமர்சனங்கள் மட்டுமே அல்லாமல் அவை விடைகள் அல்ல, விமோச்சனங்கள் அல்ல. அப்போ விமர்சனங்களிலே தேங்கி போகக்கூடிய படைப்பாளனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் விடை காண முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த 2 நாவலும் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு தெரியும். ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன ஒன்று, அடுத்தது ரிஷி மூலம். இதற்கு முன்னால் இன்னொரு அழகான நூல் ஒன்று வந்தது 1965 விழுதுகள். ஓங்கூர் சாமி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை யாரும் இனிமேல் படைக்க முடியாது.
ஜெயகாந்தனே மீண்டு வந்தாலும் தன்னுடைய எழுத்தை பார்த்து நின்று ஆச்சரியப்படத்தான் அவரால் முடியுமே தவிர அவரையும் மிஞ்சிய ஒரு கதாபாத்திரமாக அது வரக்கூடியது. நான் சொன்ன இந்த 2 நாவல்களும் ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன, ரிஷி மூலம் பலதரப்பட்ட வாக்குவாதங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டவை. அதை வெளியிட்ட பத்திரிகைகள் இது போன்ற கதைகள் இனிமேல் வாரா என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்ட 2 நாவல்களை தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்னது முதல்லையே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று எடுக்கிற மாதிரி நான் சொன்னேன். ஒரு தீர்க்க தரிசன எழுத்தாளன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நமது மனதில் யாருக்கும் தெரியாது என்று சந்தோஷமாக மறைத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் பெருங்கருணையோடு எல்லோர் முன்னாலும் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு நபர். நான் சொல்லக்கூடிய இந்த பெருங்கருணை அப்படிங்கிறது தயவு செஞ்சு சாதகமாக அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது அன்பு அல்ல. பெருங்கருணை என்பது பற்றற்ற பற்று. அந்த கதாபாத்திரத்தின் மேல் அவருக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, ஐயோ பாவம் என்ற பரிதாபமும் கிடையாது. மருத்துவன் முன்னால் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளியை பார்த்து மருத்துவனுக்கு என்ன உணர்வு தோன்ற வேண்டுமோ அது மட்டும்தான் தன் பாத்திரங்களை குறித்து ஜெயகாந்தனுக்கு தோன்றியவை. மிக அழகான நெருக்கம் அது. இதுதான் ஆண்டவனுக்கும் இருக்கக்கூடியது. பற்றில்லா பற்று. இந்த பற்றில்லா பற்று தான் இலக்கிய புரிதல். எந்த கதாபாத்திரத்துக்காகவும் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு வாசகனாக இருந்தால் அந்த நிலையை விட்டு கடந்து என்னால் போக முடியாது. முன்னுரையில் எழுதும் பொழுது ஜெயகாந்தன் அவ்வளவு அழகாக அதை சொல்றார். உங்களை வெல்வது ஒரு வெற்றியே அல்ல, உங்களையும் கடந்து போக வேண்டும். இலக்கியத்தில் வெல்வது அல்ல வெற்றி, காலத்தையும் கடந்து போக வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் வெற்றி. என்னுடைய எதிர்காலத்தையும் தாண்டி, இஃப் ஐ கேன் லுக் பியாண்ட் த பிஹைண்ட், இதுதான் இல்லை, இதற்கப்புறம் எதுவும் இல்லை என்று சொன்னதற்கு அப்புறம் தீர்க்க தரிசன எழுத்தாளன் கொஞ்சம் எட்டி பார்ப்பான். இந்த அலங்காரவல்லி அம்மாள் கதாபாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. போகும்பொழுது நிதானமாக, ப்ளீஸ் வென்டிலேட் யோர் மைண்ட். தட்ஸ் ஓன்லி ப்ரீ ரிக்விசிட். ஆல்ரெடி உங்க தலைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பக்கத்தில் ஜெயகாந்தனுடைய அலங்காரவல்லி அம்மாளை உட்கார வச்சிங்கன்னா இடம் பத்தாது. அது ஒரு விஸ்வரூபம். அது பல நேரங்களில் ஷேக்ஸ்பியர் மாதிரி தான் தோணும். கதாபாத்திரங்கள் கையை மிஞ்சி வளர்ந்து போகும் பொழுது ஒரு படைப்பாளி அப்படியே விட்டு விட்டு போவான். செல்லப்பன் ஐயா அவ்வளோ அழகாக சொன்னார். என்ன கதை முடிந்து விட்டது, ஆனால் பிரச்சனை முடியவில்லை. The story comes to an end but it does not conclude. ரெசல்யூஷன் கிடையாது. காலம் காலமாக வரக்கூடிய அவர் சொன்ன அதே ஆர்கிடைப்ஸ், மூலப்படிமங்கள், தொன்ம படிமங்கள். இந்த அலங்காரவல்லி அம்மாளை அன்றாடம் வீட்டில் தாயாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சதவிகிதம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு மாறுபட்ட கருத்து. பெண் குழந்தைகளுக்கு அப்பா மேல் இருக்கக்கூடிய அளவற்ற பிரியம், ஃப்ராய்ட் சொல்ற மாதிரி, if it becomes எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஃபாதர் ஃபிக்சேஷன், பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களிலும் என் தந்தையின் பண்பை மட்டுமே தேடக்கூடிய பெண்ணாக நான் மாறுவேனே ஆனால் எனது குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையாது. ரொம்ப நுணுக்கமான உளவியல் சார்ந்த விஷயம் அது. தந்தையிடம் உள்ள பண்புகள் தந்தையிடம் மட்டும்தான். 1604 அந்த காலகட்டங்களில் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்த டெஸ்டிமோனா கதாபாத்திரம் அதுவே தான். டெஸ்டிமோனாவை அத்தனை பேர் நிற்கக்கூடிய அந்த சபையில் நிறுத்தி, ஒத்தெல்லோவின் பின்னால் நீ இறங்கி போனாயா அல்லது வசியம் செய்து உன்னை கூட்டிக் கொண்டு போனானா என்று கேட்கும் பொழுது, ஐ ஃபாலோட் ஹிம் ஆன் மை ஃப்ரீ வில் அப்படின்னு டெஸ்டிமோனா சொல்வா. அதே மாதிரி கிங்லியருக்கு கொண்டு வந்தீங்கன்னா கிங்லியர்லயும் அதே தான் வரும். 3 மகள்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த மன்னன், அது கார்டீலியாவாக கடைசி பெண், ரீகனாகவும் கானரிலாகவும் மற்ற 2 பெண்களும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று திருமணமான அந்த பெண்கள் சொல்லும் பொழுது, இன்னும் திருமணம் ஆகாத கார்டீலியா சபையில் how much do you love me என்ற கேள்விக்கு I love you as much as a daughter should love a father, nothing more nothing less சொல்லக்கூடிய அந்த பதில் ஃப்ராய்ட் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஃபாதர் ஃபிக்சேஷன் என்று சொல்லக்கூடியது. அலங்காரவல்லி அம்மாளுக்கு பால்ய பருவத்தில் அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த ராவ் பகதூர் மணிமாறன் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு பக்தி. அப்பா என்றால் இவர்தான், ஆண் என்றால் இவர்தான் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணால் சூதாடியும் குடிகாரனுமான தன் கணவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட அந்த நபரது அவமானம் குழந்தைகள் மேல் பட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி 2 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் அவர்கள் யார் பேரிலும் அன்போ காதலோ கொள்ளாத அளவுக்கு அவர்களை மதிமயக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு தொன்ம படிமம். ஆங்கிலத்தில் அது ரொம்ப அழகாக சொல்லுவோம், டிவோரிங் மதர் ஆர்கிடைப். அருகில் இருந்து அந்த குழந்தைகளுடைய உள்ளுணர்வை முழுமையாக உறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்மா.
ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த அம்மாவின் மேல் இருக்கக்கூடிய அதீதமான இயற்கைக்கு புறம்பான அந்த ஈடுபாடிலிருந்து அந்த குழந்தைகள் வெளியே வராத வரை அவர்களால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இன்னொரு பெண்ணோடு வாழ முடியாது என்பது தீர்ப்பு. இதை நாம் வக்கரிப்பாக பார்க்காமல் மனதின் ஓரத்தில் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இதுவும் சேர்ந்தால்தான் நான் மனிதன். வால்ட் விட்மன் ரொம்ப அழகாக சொல்வார், I am the beast and I am the angel. I am the devil. எல்லாம் எனக்குள் இருக்கின்றன. எத்தனை சதவீதம் அப்படின்னு லாசராவை பற்றி சொன்ன பொழுது அதே தான். மனம் என்னும் பார்க்கடலை கடையும் பொழுது ஆலகாலமும் அதிலிருந்து தான் வரும், அமிழ்தமும் அதிலிருந்து தான் வரும். எதற்காக கடைகிறோம், எதை வேண்டுகிறோம் என்பது மட்டும்தான் உண்மை அப்படின்னு பார்த்தா ஜெயகாந்தன் எடுத்து முன்னால வைக்கிறார். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. பெருங்கருணை, அந்த பெருங்கருணை பெனவலன்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அதுதான். என்னுடைய கதாபாத்திரங்கள் மீது எனக்கு பெரும் காருண்யம் கிடையாது, அவர்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். உங்களுக்கு ஏற்படும் எல்லா மன வருத்தமும் எனக்கும் உண்டு. கங்காவை தோற்றுவிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடியது அதுதான். ஒரு சீதைக்கு இந்த கதி ஏற்படணும்னு எத்தனை பேர் விரும்பி இருப்போம்? ஒரு இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படணும்னு நமக்கு என்ன எப்படி ஏற்படுத்தி இருப்போம்? அதில் ஒரு வரி சொல்வார், வாழ்க்கை நீங்களும் நானும் விரும்பும் இடத்தில் போய் நின்று கொள்ளாது. இது புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுடைய கதாபாத்திரம், அந்த எல்லா குழந்தைகளும் காலில் விழுந்து கெஞ்சக்கூடியது, அதில் வரக்கூடிய குறியீடுகள் எல்லாமே உங்களை அதிர்ச்சிக்கு ஆளாகும். பக்கத்தில் ஒரு ஃப்ராய்ட் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக ஒரு நபரால் எழுத முடியுமா? அதை விட மிக அழகானது அந்த மாதிரி ஆக்கிரமிக்கக்கூடிய தாய் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னவாக இருக்கும் என்றால் அன்பாக இருக்கும். உனக்காகத்தானே இவ்வளவு நான் செய்கிறேன், உன்னை நேசிப்பதால் தானே இவ்வளவு நான் செய்கிறேன், என்னை விட்டு விட்டு போவாயா? அதனுடைய முன்னுரையில சொல்வார், ஆக்கிரமிப்பவர்கள் கூட யாரோ அடுத்தவர்கள் அல்ல, ஆக்கிரமிப்பவர்கள் அன்பை காட்டக்கூடிய நபர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்களாக மாறுகிறார்கள். ஆனால் ஆக்கிரமிப்பவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொருளை காட்டிலும் இன்னும் கவலை உறுகிறார்கள், தோல்வியுறுகிறார்கள். என்ன காரணம் என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொருள் என் கையை விட்டு எப்பொழுது போய்விடுமோ என்ற அபாயம் எப்பொழுதுமே அவர்கள் மனதில் தழும்பிக் கொண்டிருக்கிறது. இதைவிட நுணுக்கமாக தாய் தகப்பன் தன் குழந்தைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை எச்சரிக்கை உணர்வோடு காட்டக்கூடிய இன்னொரு படைப்பு கண்டிப்பாக கிடையாது. அதில் வரக்கூடிய அந்த ஆடும் நாற்காலி, ஃப்ராய்டு கிட்ட போய் பாருங்க, அடுத்த நிமிஷம் அவர் சொல்லக்கூடியது அது கலவி குறியீடாக வரக்கூடிய ஒன்றுன்னு காண்பிக்கிறார். அங்கு பூட்டு போடப்பட்டு தொடங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகள், வளர்ந்த அந்த பெண், கடைசியாக அந்த வளர்ந்திருக்கக்கூடிய பெண்ணை கூட என் குழந்தைன்னு மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு உனக்கு வயதாகவில்லை, உன் நன்மை தீமையை நான் தான் பார்க்க போகிறேன். இந்த டிவோரிங் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒன்றாக இருக்கு. அலங்காரவள்ளி அம்மாளுடைய ஃபாதர் ஃபிக்சேஷன், தன் தந்தை மேல் இருந்த பெரும் ஒரு அது பக்தியை தாண்டிய ஒரு நிலை, தன் குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய எல்லாமே இயல்பான ஆண் பெண் உறவு என்பது மிகவும் கேவலமானது, நீங்கள் அண்டக்கூடாதது, உங்களுக்கு ரொம்ப அபாயகரமானது. இது அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தது கூடவே அதனுடனே வந்து அதனுடைய ட்வின் ரைட்டிங் ரிஷி மூலம். நான் சத்சங்கம்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். ரிஷி மூலத்தை கையில் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னால யூ ஹாவ் டு நோ ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஒரு விநாயக புராணத்தை புரிந்து கொண்ட நம்மால் இதை வெகு இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். என்ன வேணும் அப்படின்னா, எத்தனாவது படிநிலையில் இருக்கக்கூடிய வாசகர் நீன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனாவது படிநிலையில் இருக்கிறீர்கள்? ஏதோ தகவல் சொன்னார்கள், போய் எடுத்து படிக்கக்கூடிய உங்களுக்கு அருவருப்பாக இருக்கலாம், எரிச்சலாகலாம், இதெல்லாம் ஒரு இலக்கியமான்னு கேட்கலாம். இத்தனை கேள்விகளையும் தாங்கிக் கொண்டு காலம் கடந்து 2020 12ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து நிற்க முடியும் அந்த இலக்கியத்தால் அப்படின்னு சொன்னா, கம்பன் இருந்த காலத்துல யாருமே எழுதலையா? இல்ல வள்ளுவர் இருந்த காலத்துல யாரும் எழுதலையா? இல்ல இளங்கோ இருந்த காலத்தில் யாரும் எழுதலையா? எழுதிய எழுத்தை கடலில் கொண்டு போய் வீசுவார்கள், கடல் திருப்பி கொடுக்கும். அப்படின்னா என்ன கடல்? காலக்கடல். காலக்கடலில் வீசும் பொழுது திருப்பி கொண்டு வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தால் அது காலம் கடந்து நிற்கும்னு அர்த்தம். அது காலக்கடல். இன்னும் நாற்காலி காலியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இம்புட்டு நாற்காலி காலியாக இருக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சென்னை மாநகரத்திலே அப்படிலாம் பேசுகிறோம்ல. அதுவும் நம்மளாம் காட்டிலும் யார் சொன்னா தெரியுமா சென்னை மாநகரத்தை பற்றி? தர்மமிகு சென்னைன்னு சொன்னவர் யார்? வள்ளல் பெருமான். இப்போ நீங்கள் வந்து உட்காரத்துக்கு வேணால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பள்ளிக்கூடத்துலலாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊரில் எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி பாட்டுக்க. அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்கே வா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே.
அது மாதிரி இப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஜெயிச்சா நீங்கள் பரிசு கொடுங்க ஐயா. ஒன்றும் பெருசு இல்லை, புத்தகம் தானே கொடுப்பீங்கள, வாங்கிக்கலாம். வள்ளலார் என்ன செய்கிறாருன்னா, சில சொற்களை திரும்ப 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 போட்டு மனசில் பதிய வைப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது? இது அடிக்கடி சொல்கிறோமே, என்னன்னு தெரியுதுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு. யார் கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கைவண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்லை முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு. அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் திருடாதையில். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறையா இருக்குது. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன். இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேறு ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க. வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் தெரியுங்களா? என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சில பேர் மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு போட்டு படுத்துறாங்க. எல்லோரும் எந்திரிச்சு ஒரு தடவை கைதட்டிட்டு உட்காருங்க, நல்ல வேலை நினைச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிங்க 3 பேர் அப்படின்னு சொல்லாமல், இது எல்லாம் மோட்டிவேஷனாக இருக்குது. பேர் மூச்சு எழுத்தப்படி முன்னாடி இருக்க முதுவை தட்டுங்குது. ஒரு பிள்ளை வந்து 3 வரிசையில் உட்காந்துருக்கு ஒருத்தர், யாரை தட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்காரு. நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல, அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் எண்ணி மாத்திரம் பாருங்கள், செல்லில் எண்ணக்கூடாது, அப்படி நம்பர் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ எது கேட்டாலும் அதை தான் செய்கிறோம். நம்ம எண்ணி பார்க்குறீங்களா? ஒருத்தராவது ஆட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு போனாலும் போவோமே தவிர அந்த வேலை வச்சுக்கிறாங்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க வகுப்பில், எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் சொல்லி வேறுக்கு. அப்படியே நாளில் சார் அப்படி எடுத்த உடனே சும்மா எண்ணி பாருங்க, நிற்கிறவங்கள என்னலாம் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, வேண்டும் என்னவுமா? ரெடியா? ஒருமையுடன் திருமலரிடம் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நினைந்து புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெற் பிடித்து தொழுக வேண்டும், மதபானபை பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை, தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? இங்கிட்டு 13 18 என்ன ஒரு பாக்ஸில் வந்து 12, ஒரு பாக்ஸில் 8 கேட்குமா? இப்போ நான் என்ன செய்கிறது? 3ஐயும் கூட்டி 3ஆல் வைக்கிறதா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த பாட்டு வேண்டாம், விடுங்க. வேறு பாட்டு நான் சொல்கிறேன். இப்போ தயாராக இருக்கணும். நான் சும்மா விடிய வரைக்கும் இந்த பாட்டு தான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ இந்த பாட்டு என்றீங்களா? வேண்டும் வேண்டாம், உண்டு என்றீங்களா? உண்டு. பாட்டை வேகமாக தான் சொல்லுவேன், எனக்கு மறந்துவோம்ல, வேகமாக தான் சொல்லுவேன். என் வேகத்துக்கு நீங்கள் எண்ணணும். இப்போ குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகம் வச்சுக்கருங்க. அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. நம்ம சும்மா உட்காந்துட்டு பாப்கார்ன் தின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போ என்ன போகிறேன், சாதாரணமாக எப்படி உண்டுன்னு அதை நான் சொல்ல போகிறேன்னா, வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு, சின்ன பாட்டு. அதை என்னதுங்க, சும்மா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ
பூ உண்டு வண்டுறங்கும் சோலை உயரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானூர்வன் உண்டு. ஒருத்தர் சொல்றார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு, நெஞ்சே நெஞ்சே பயம் உண்டோ, பூ உண்டு வண்டுறங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. இதெல்லாம் இந்த மாதிரி உண்டு வரப்போகுது. இப்போ என்றீங்களா நீங்கள், இதை விட்டுருங்க, இதை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ ரெடியாக இருக்கீங்க. உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா? நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு, ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு சாந்தம் ஒரு உளம் உண்டு வளமும் உண்டு, தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பணின் என்பத தியானம் உண்டாகில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே, தன்முக தெய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை உண்டு? ஆத்தாடி, அப்போதான் 5 நிமிஷத்தில் நான் மெதுவாக சொன்னப்போ ஒன்று பல பேர் பாதியிலே விட்டுட்டீங்க. எனக்கு தெரியாதா? 38. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் போய் பார்க்கணும். இதில் வள்ளலார் புஸ்தகத்தை எடுத்து தெய்வமணி மாலையில் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொன்னால் புஸ்தகம் வாங்க போகலாம்னு பார்க்குறீங்களா? அவர் 42, நீங்கள் 38ன்றீங்க. சரி, என்னட்டும் இப்போயாவது வந்து உட்காந்தண்ணே, இது மாதிரி தான் பேசுவேன் நான். இருக்கட்டும், வாங்க வாங்க. இல்லை பாருங்கள், என்ன தெரியுங்களா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. 24 மணி நேரம் அதில் உட்காந்துட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரமாக சொல்லுதுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு இருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால போயிருந்திருக்கான். விலகடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி முடியும்? தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, தவிர்க்க முடியாது, ரைட் தான். அதுக்காக எந்நேரம் அதிலே உட்காந்துருக்கிறா? அதுவும் சில பேருக்கு சீரியல் பார்க்கலன்னாங்க கைகாலெலாம் கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படியே 6:30 ஆனா என்ன ஆக போதோ. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்களும் சீரியல் தான் நடிக்கிறீங்கன்னு. நடிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர், சரவண மீனாட்சி அப்பா தான் நீங்கள் அப்படின்னாரு. அது ஆமாம், நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும், பார்க்க வேண்டியதாங்க, எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களை எல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா? அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு, ஒரே நேரத்தில் 8 வேலையை செய்கிறவன். தசாவதானிகள் பிறந்த நாடு, ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறவன். சோடசாவதானிகள் பிறந்த நாடு, ஒரே நேரத்தில் 16 வேலையை செய்கிறவங்க. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த நாடு, ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்கிற ஆள். 100 வேலை. அதில் முதல் வேலை என்ன தெரியுங்களா? பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை. சபாபதினு ஒரு நாடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, சினிமா பார்த்துருக்கீங்கல்ல, சபாபதி சினிமா 1944 வந்த படம். அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா? காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர், அவர்கிட்ட டிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன். இவர் பேர் சபாபதி, அவர் பேர் சபாபதி. டேய் சபாபதி, வேலைக்காரனை கூப்பிடுவார். 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிட்டு வா. கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. எந்த 4 நாவுக்கு பக்கோடா, எந்த 4 நாவுக்கு பாதாம் அல்வான்னு சொல்லலையே. என்ன இதை எழுதினது பம்மல் சம்பந்த முதலியார். 92 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 92 நாடகம். அதில் ஒன்று மனோகரா. அது மட்டும் இல்லை, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல, அதை தமிழில் மொழிபெயர்த்தி அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார், நாடகம் போட்டிருக்காரு.
நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா, நாடகத்துக்காக சுகுண விலாச சபா நம்ம இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அதை உருவாக்குனது அவர் தான். அவர் எழுதுறாரு, சதாவதானம் செய்கிற போது நான் அருகில் இருந்து பார்த்தேன். சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன், அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள். அடுத்து என்ன தெரியுங்களா, லாடசங்களின்னு ஒன்றுங்க, அதான் நம்பர் 1. 2 என்ன தெரியுங்களா, பேசிக்கிட்டே இருக்கணும். 3 பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும். 4 அவர் காந்திதாசன் ஒரு கணக்கு போடுவார், சொல்லணும். 5 கமலநாதன் சார் மாதிரி ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க, பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டாருன்னு சொல்லணும். இதில் கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எத்தனை மணின்னு சொல்லணும். இத்தனையும் செய்யணும், தப்பு இல்லாமல் செய்யணும். இவ்வளவு செஞ்சாதான் அவங்களுக்கு 100. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு, அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம். ஆனால் நம்முடைய மூளை 100 பங்கு கம்ப்யூட்டர். ஒரு எடுத்துக்காட்டு தெரியுங்களா, சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை 13 கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க. ஒரு கணக்கை எத்தனையோ டிஜிட்டலில் அந்த கணக்கை அது என்ன பண்ணு சரிங்களா, கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் 3 செகண்ட் 4 செகண்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க இந்த அம்மா. அப்போ எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட முடியும்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த அப்பப்போ கைதட்டின 7 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, அப்பப்போ கைதட்டின சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறேன். அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அவர் எழுதுகிறாரு, அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு. அமெரிக்காவில் பேச போன விவேகானந்தர் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு சொன்னாருங்க, நான் ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னார். ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா, ஞானிகள் நிறைந்த தேசம். எவ்வளோ தைரியமாக சொல்லணுங்க. ஞானத்திலே பரமோணத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு. இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க, அப்படியே பிரமாதமாக. விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுறாரு, ஞான தீபம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதி இருக்குது. நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படித்து பாருங்கள். முந்தா நாள் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான், எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளை டியூன் பண்ணால் தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. விவேகானந்தர் 863 பிறந்து 893 உரையாற்றி 1902 மறைஞ்சு போகிறாரு. 39 வயசு. பாரதிக்கு 39 வயசு தான். இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறாரு. யார்? அவருடைய குருநாதர். நான் சன்னியாசம் ஏற்க வேண்டும் அப்படின்னோடனே, நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பார்த்து பார்ப்போம் அப்படிங்கிறார். இதே போல் காந்திக்கு சொன்னது யார்? கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறாரு, நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்ங்கிறாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நீ இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து வாங்குறாரு. அந்த 2 பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது, நடந்தே வந்தபோது எங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்றார் தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைப்பாறையில் உட்கார்ந்து, அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுனா அதுதான். அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார். ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேர். அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புகிற இடம் ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல. அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாலாம். அந்த இடத்துல ஞானம் பெற்றார். காந்தியடிகள் இந்தியா முழுக்க வந்தபோது மதுரைக்கு வந்துதான், உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்வேன், இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்கே போனார் தெரியுமா? வட்டமேஜமா நாட்டுக்கு போயிட்டு வர்றார். அப்போ காந்தியை மாற்றி காட்டினது தமிழ்நாடு தான். விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும், அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா? அவர்களுக்கெல்லாம் தெரியும். ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள். அவர் அனுப்புகிறார். விவேகானந்தர் ஞான தீபத்தில் எழுதுறாருங்க, இங்கே இருக்கோம், நான் சொல்லிக்கிட்டு வர்றப்பே அந்த புஸ்தக பேரெல்லாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. ஏன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு போகிறோம்ல.
புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா போண்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா? ஒரு புத்தகம் ஒரு சின்னது ஒரு 2 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும், 10 ரூபாய்க்கு இருக்கும். அதில் என்ன எழுதுறாருன்னா, நடந்து வந்துட்டு இருந்த போது கல்கத்தாவிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க. திடீர்னு அன்றைக்கி நைட்டு மனசு சங்கடமாக இருக்கான். சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்குன்னு தெரியுமா? மனசு சங்கடமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கி இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கைப்பில் அந்த அம்மாவை பேச சொல்லிடலாம். நல்லா இருக்கேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது? தந்தி கொடுத்தாலும் போய் சேர 3 நாள் ஆகும். அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் நண்பர் என்ன பண்ணாராம், சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த சுடுகாட்டில் ஒரு இது ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ட்ரைபல் தலை முடியல அப்படி விரிஞ்சு கிடக்குது. அந்த வெளிச்சத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். இவர் போன நண்பர் என்ன பண்ணாரா, அவருடைய மொழியில் பேசிட்டு, இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார், என்னன்னு கேளுங்க. அந்த ஆள் அந்த இதிலேருந்து ஒரு விறகை பிடுங்கினானாங்க. பிடுங்கி தரையில் இப்படியே என்னமோ கோடு போட்டானா. போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா, இவர் யார் தெரியுமா? இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது, கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன். இதை மொழிபெயர்த்து சொன்னாராம். அந்த இதையா நாங்கள் கேட்க வந்தோம். இப்போ நம்ம ஜோதிடம் கேட்குறப்பே நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீ பிரதம மந்திரி ஆகி வருவாய், சிரிச்சிருவான். ஏய் ஜாரு ரொம்ப கூட தர்றேன், இதெல்லாம் சொல்லாத, சிரிப்பு தாங்க முடியல என்னால். அதே ஆள் 3 நாள் உனக்கு கண்டம் இருக்குது, வெளியே போகாதானே படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே. பாருங்கள், நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம், பாசிட்டிவான விஷயத்தை சிரிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்படின்னாராம். அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க, நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள், அது வரைக்கும் நீ கவலைப்படாத. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நண்பருக்கு எழுதுகிறாருங்க, நான் அயலகத்தில் இருக்கிறேன், அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்த விதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன், பாமர மனிதன், ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே. இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம், எங்கே யார் இருப்பான்னு தெரியாது. இதுக்கு என்ன சொல்கிறது? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படியே தீய வார்த்தையாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணுமா? எந்த பூவில் எம்புடு தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா? எந்த பூவில் எவ்வளோ தேன் இருக்குங்க. ஏன்னா தும்பப்பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க. அதை வச்சுட்டு தான் விவசாயிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று என் கூட பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர் லட்சுமண பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குனாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா. அதனால தான் இன்றைக்கி வீடு பார்க்க பொம்பளையில கூப்பிட்டு போயிடுறோம், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்னையை குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஆச்சரியம். அவர் என்ன சொன்னார்ங்களா? ஆண் பனை மரத்தில் அது கூடு கட்டாதான். பனை மரத்தில் ஆண் பனை மரம், பெண் பனை மரம்னு இருக்குது. பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா. இது பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா, அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி. அதனால் பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஆண் பனை மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா. இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு நேராக கேட்டே போட்டுருவோம் சில சமயத்தில். ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. பேரும் சில சமயம் பொது பேர் வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா?
அது என்ன பேர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல், திறமை எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் அவ்வை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க. ஔவையார்கிட்ட கேட்டானா ஒருத்தன், கம்பன் அரச சபையில் உட்கார்ந்து கொண்டு பொன்னும் பொருளும் பரிசாக குவிக்கிறான், நீ வீட்டுக்கு வீடு போய் கூழெல்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கம்பன் அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லிச்சான், அப்படி சொல்லாத, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்கணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 காலில் முன்னு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வலது கால் முன்னாடி, இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை, அப்படி தத்தி திரியும் அந்த குருவி. நான் பாரதி தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அது சொன்னால் 2 கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டப்ப எடுத்து போறீங்களேன், 2 ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்கணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சுருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டில் ஆச்சரியம், பெட்ரூமில் லைட்டு வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு வந்து அதில் ஒட்ட வச்சுருக்குங்க. இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னால், அவ்வை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே, பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர் பிலிம்ஸில் பார்த்துருப்போம். அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும். பாம்பு, அந்த பாம்பு இருக்கே, அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில், ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு. அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா, நீங்கள் ஒரு படம் பார்க்க மாட்டீங்க இருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை விரதம், நம்ம யாரும் தெரியலன்னா அதுதான், அப்படி வச்சுக்கிடுவோம். அது பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும். அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல, லோன் போட்டு வீடு கட்டிட்டு வேறு வீட்டில் போய் குடியிருப்போம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் நம்மளை அடிக்கடி வேற குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், என்ன ஆணி அடித்தா உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்டு. இந்த கரையானுக்கு புத்துக்கட்டை கண்டுபிடிச்சது யார்? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. நீங்கள் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே, ஸ்பைடர்மேன் மாத்திரம் உண்மையானதா சொல்லுங்க பார்க்குறோம். அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான், ஆனால் அதை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனெங்கன நிற்கணும்னு தெரியும். அவ்வை சொல்கிறா, இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது, புகழேந்திக்கு தான் இந்த அறிவு இருக்குது, ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும், பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு. வான்குருவியின் இதை காட்டில் மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் கிடையாதா? அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்றார் முனியாண்டி, முனியாண்டியெல்லாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில். அப்படி இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்க. எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில். குழந்தை வீட்டுக்குள்ள யாராவது வந்தா வணக்கம் சொல்லி வலது கையில தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறா, ஏன்னா பிரைவசி இல்லைங்கிறா. பிரைவசியை பத்தி யோசிக்கக்கூடிய மண்ணா இது? வறுமையில் இருந்தா கூட கொல்லை பக்கம் இருக்க இலைய தலைவாழை இலைய போட்டு சாப்பாடு போட்ட இலக்கியம்னு பெரிய புராணத்தினுடைய இலக்கியங்கள் நம்முடைய ஊர்ல சொல்லியிருக்கு. இளையான்குடி மாரநாயனார் வறுமையில சோறு போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஊரில் பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போதே வாயை தொடச்சிக்கிட்டு போய் வாசலில் ரமேஷ் நிற்கிறாங்கிறோம். வெக்கமா இல்லை? இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும்.
உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் 7 நாள் வசதி வாய்ப்பான சோறு கொடுங்க. ஒரு நாள் பழைய சோறுடைய அருமை என்னன்னு தெரிஞ்சாதான் வறுமை என்னன்னு பிள்ளைக்கு தெரியும். அப்போ தான் புள்ள உருப்பிடும். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். எனக்கெல்லாம் எங்கள் அப்பா 2 சாக்ஸ் தான் வாங்கி தருவார். அதுவும் எலாஸ்டிக் பயிர் ரப்பர் பேண்டு போட்டு தான் சுற்றி விடுவோம். இன்றைக்கி வீட்டில் 40 சாக்ஸ் இருக்குது. சர்வெண்ட் வரலைன்னா எலி செத்த நாத்தம். அப்போ என்னடான்னா காசு வர வர நம்முடைய ஒழுக்கமும் பண்பாடும் நம்மளை விட்டு விலகி போகுது. அட பானிபூரியும் பேல்பூரியும் வடநாட்டுக்காரன்ட்டு சாப்பிட கற்றுக்கிட்டோமே, அவனை மாதிரி அடுத்தவங்க காலில் அந்த காலில் நல்லா விழுவாங்க. அம்மா அப்பா காலில் நல்லா விழலாம்ல. அம்மாவுடைய வேல்யூ சிஸ்டம் தெரியணும்ல. இன்னைக்கு நம்ம நாட்டில் தெரியலையே. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இல்லை நீங்கள் எது கை தட்டுறீங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது எங்கள் அம்மாவை. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அவர் ஜென்னில் முடித்தாரு, நான் ஜென்னில் தொடங்குகிறேன். ஒரு ஜென் துறவி எழுதிய கதையோடு இந்த குழந்தைகளுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய புத்த துறவி நண்பர்களே, அவருக்கு வயசு 38. 38 வயதுடைய புத்த துறவியினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே வாழ்க்கையில் ஒரு நாளாவது புத்தரை பார்த்துணுங்கிறதுக்கு தான். பக்கத்து ஊரில் சொல்கிறாங்க, புத்தர் வந்திருக்காருனாரு. ராத்திரி 8 மணி தன்னுடைய ஓட்டத்தை தொடங்குகிறான். அந்த ஊரில் போய் வேகமாக நின்று பெரியவங்களை பார்த்து, இங்கே புத்தர் வந்திருக்காராமே எங்கங்கிறார். இன்னொரு பெரியவர் பார்த்து, அடப்பாவி, இவ்வளவு நேரம் புத்தர் இங்கே தான் இருந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தார், நீ 10 நிமிஷம் தாமதமாக வந்துட்ட, என்ன செய்ய முடியுது, அடுத்த ஊருக்கு போயிருக்காருன்னாரு. இவன் அடுத்த ஊருக்கு பிரயாணப்பட்டான். அங்கே போனோன்னு ஐயா மாதிரி பெரியவர் சொன்னார், என்னப்பா இவ்வளோ அவசரமாக ஓடி வரேன்னு. இல்லை, புத்தரை பார்க்கணும். இவ்வளவு நேரம் இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் பக்கத்து ஊருக்கு, அடுத்த ஊருக்கு போனான். புத்தர் இங்கேருந்து புறப்பட்டான்னாரு. இவன் மன வருத்தத்தோட 10 அடி போனான். ஒரு பெரிய மூத்த சன்னியாசி அவரை கூப்பிட்டார், இங்கே வா, என்ன பிரச்சனை உனக்குன்னாரு. ஐயா, எனக்கு 38 வயதாகுது. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே குறிக்கோளே வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு புத்தரை பார்த்துடணுங்கிற ஆசை தான். புத்தர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் வரைந்திருக்காருன்னாரு. இப்படி நான் பல மணி நேரம் பிரயாணம் பண்ணி கிட்டத்தட்ட 500 மைல்களுக்கு அப்பால் வந்துட்டேன். புத்தர் அடுத்த ஊர்னு சொல்கிறாங்களே, அந்த புத்தரை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாதான்னாரு. உடனே மூத்த சன்னியாசி சொன்னார், கவலைப்படாத, நீ வீட்டுக்கு தைரியமாக திரும்பிப்போ, போகிறதுக்குள்ள புத்தரை பார்த்துடலான்னாரு. ஏன்னா சொன்னது உண்மையான சன்னியாசி. இவன் 10 அடி போனவன் ஒரு நிமிஷம் நின்னான். ஐயா, நான் இதுவரைக்கும் புத்தரை பார்த்ததில்லை, ஆனால் வீட்டுக்கு திரும்பிப்போ புத்தரை பார்த்துடலாங்கிறிய, போகிற வழியில் நிச்சயமாக புத்தர் தென்பற்றுவாருங்கிறீங்களே, அவருடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னார். உடனே மூத்த சன்னியாசி சொன்னார், கவலைப்படாதீங்க, நீ போகிற வழியெல்லாம் எப்படி வந்தியோ அதே வழியில் திரும்பிப்போ, போகும்போது எல்லாருடைய பாதத்தையும் பார்த்துக்கிட்டே போ. யாருடைய காலில் இடது கால் செருப்பு வலது கால்லையும் வலது கால் செருப்பு இடது கால்லையும் இருக்கும், அவன் தான் புத்தர்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீர்களே தோழர்களே, 500 கிலோமீட்டருக்கு அப்பால் பயணப்பட்ட அந்த இளைய சன்னியாசி 1200 நபர்களை சந்தித்து ஒவ்வொருவருடைய திருவடியாய் பார்த்து 2 நாளைக்கு பிறகு 3:30க்கு அதிகாலை வீட்டினுடைய கதவுகளை தட்டினான். கதவுகள் திறக்கப்பட்டது. 81 வயதுடைய மூதாட்டி, அவனை கருவிலே சுமந்த தாய் வந்து வாசலிலே நிற்கிறாள். இவன் பழக்க தோஷத்தில் எல்லாருடைய பாதங்களையும் பார்த்ததைப் போல தன் தாயினுடைய திருவடியை பார்த்தான். தாயினுடைய திருவடியில் இடதுகால் செருப்பு வலது காலிலும் வலது காலினுடைய செருப்பு இடது காலிலும் இருந்தது. அவன் கண்ணீர் மல்க வார்த்தை பேசுவதற்கு முன்பு அந்த தாய் முந்திக் கொண்டால், மகனே, என்னை மன்னித்து விடு, நீ வாசலில் வந்து கதவை தொட்டது என் வயிற்றுக்குள்ளே 7வது மாதம் நீ இருந்து உதைத்ததைப் போல இருந்தது. நான் அவசரத்தில் 2 நாட்கள் என்னை தவிக்க விட்டு விட்டாய். நீ எங்கோ போனாய். நீ தன்னந்தனியாக இருக்கக்கூடிய துறவி, என்னை பரிதவிக்க விட்டு எங்கோ என் பிள்ளை ஓடிவிட்டதோ என்கின்ற ஏமாப்பில் வருத்தத்தில் படிப்பறிவு இல்லாத நான் செருப்பை அவசரத்தில் போட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். இனி சரி செய்து கொள்கிறேன் என்ற போது அவன் சொன்ன வார்த்தை தான் உங்களுடைய இதயத்தில் பசுமறுத்த ஆணியாக படிய வேண்டும். அந்த இளைய சன்னியாசி சொன்னான், அம்மா அம்மா, உயிருள்ள புத்தர், உயிருள்ள பத்தர், என் தாயின் வடிவில் நான் வீட்டில் இருக்கின்ற போது உயிரற்ற உருவம் தெரியாத அங்கடையாளம் தெரியாத புத்தருக்காக நான் உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, உண்மையான புத்தர் என்னை பெற்ற தாய் என்று அந்த மந்திர சொற்களை உதிக்கின்றான். இது நான் சொல்லல, ஒரு ஜென் கதை சொல்கிறது. எனக்கு இதை சொன்னது எது என்றால் ஒரு புத்தகம் நண்பர்களே. அடுத்த கதை எது என்று சொன்னால்,
டேனிஷ் நாட்டினுடைய உலகத்தின் பரிசு பெற்ற கதையை சொல்லப் போகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளில் உலக இலக்கியத்தில் மிகப்பெரிய பரிசை பெற்ற கதை டேனிஷ். ஏன்னா கதை சொல்லணும். இப்போது யாருமே வீட்டில் கதை சொல்வதே இல்லை. எல்லாரும் இந்த டிவி ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் யாரும் உட்காந்தே பேசுறது இல்லையே. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னன்னு, இப்போ நீங்கள் எந்த வீட்டு குழந்தைங்களுக்கும் போங்க, எல்லார் வீட்லையும் 42 இன்ச்சில் டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஐபேட் இருக்கு, ஆப்பிள் ஃபோன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியலன்னா, சும்மாடு தெரியல, சுமை தாங்கி கல் தெரியல, நீர்மோர் பானகம் தெரியல, கூட்டாஞ்சோறு தெரியல, அட ஒரு பம்பரம் கூட தெரியல. அவர் கவலைப்படுறாரோ இல்லையா, நம்ம கவலைப்படணும். நீங்கள் எதுக்கு கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியாது. நான்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தொலைஞ்ச ஒரு பம்பரத்துக்காக இன்னி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். என் பையவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒன்று தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சது 2 இடம். ஒன்று பீஸா கார்னர், இன்னொன்று பர்கர். நீங்கள் கோச்சிக்காதீங்க. தாய் கொடுக்கக்கூடிய பழைய சோத்து மாவுடுக்கு இருக்கக்கூடிய சுவை உங்களுடைய பீஸா பர்கருக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. இதை மேடைதோறும் நான் சொல்வதனுடைய காரணம் என்ன? அவர்களுக்கு எதிர்ப்பாளர் இல்லை. பீஸாக்காரன் என் மேலே கேஸ் போடணும் அவசியம் இல்லை. அப்படியே கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற செலவை அண்ணன் வைரவன் அவர்கள் பின்வீட்டை வித்தாவது ஏற்றுக்கொள்வார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் நல்லா கைத்தட்டுங்களேன். கடன் வாங்குறது தானே அவர் வேலை. இந்த பர்கர் நான் என்னதான் ஒரு நாள் போய் பார்த்துட்டேன். ஈசிஆர் ரோட்டில் 850 ரூபா விற்கிறாங்க. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் தெருவில் வரிக்கி ரொட்டி நாய்க்கு போடுறதும்பாங்க. அதை 2 எடுத்து ஓவனுக்குள்ளே வச்சு சுடு பண்ணி இந்த ஆட்டுக்கு வைக்கிற இலதலையை உள்ளே தள்ளி குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேலே ஒரு சாஸை ஊற்றி, இனிமேல் லைஃப்பில் ஒரு பய பர்கர் சாப்பிடக்கூடாது, சாவு போ. அந்த காஃபிங்கிறது சூடாக இருக்கணும், கோச்சிக்க கூடாது. இவன் ஈசிஆர் ரோட்டில் அப்பனுடைய வேர்வை துளியில் படிச்சுட்டு எடுத்தோன்னே 45,000 50,000 சம்பளத்துக்கு போனோன்னு இவனுக்கு காப்பியினுடைய வேல்யூவும் தெரியல, அப்பனுடைய வேல்யூவும் தெரியல. காப்பி 330 ரூபாய்க்கு கூல் காஃபி குடிக்கிறான், ஐஸ் கியூப் போட்டு. ஏண்டா காஃபிங்கிறது சூடாக இருக்கணும்டா. நமக்கு தான் சூடு சொரணை இல்லாட்டியும் காப்பியாவது சூடாக இருக்க வேண்டாமா? தமிழ் சமூகம் இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். தாயினுடைய பெருமையும் தந்தையினுடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுங்கள். உண்மையிலேயே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடக்கிறது. ஐயா வைரவன் அவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், 1000 முறை நடக்கிறது. 13 முறை புத்தக கண்காட்சியில் பேசியிருக்கிறேன். ஆனால் எங்கள் ஐயா அவர்கள் கைகட்டி, கண்ணதாசன் ஐயாவுடைய சன் இருக்காரு, நான் அவரையும் வைத்துக்கொண்டே பெருமையாக சொல்கின்றேன். வள்ளுவருக்கு இங்கே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு பாருங்கள். உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் போல தமிழனுடைய மச்சம் எதிரானா வள்ளுவன் தான். அந்த ஒற்றை செய்திக்காக பப்பாசிக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. வள்ளுவனை என்னன்னு தெரியணும்ல நமக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு இங்க பாராட்டுறோம்? என்ன சாதிச்சுட்டாருன்னு. அட ஜனாதிபதியா இருந்தது பெருசு இல்லைங்க, மனுஷனா இருந்தாருங்கிறது தானே. அட 3 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்தாருங்க. அதுக்கப்புறம் பிரதிபா பெட்டில்னு ஒரு அம்மா இருந்துச்சுங்க, சேரையும் எடுத்துட்டு போயிருச்சு. செக்யூரிட்டி ஓடி போய் சொல்றான், அம்மா இதுக்கு அங்கேயே இருக்கணுங்கிறான். இது நான் சிரிக்கிறது எவ்வளவு வேதனை பாருங்க. எவ்வளவு அவ உண்மையிலுமே. நான் ஐயாவை ஒரே ஒரு தடவை டெல்லி தமிழ் சங்கத்தில் சந்திச்சுட்டு ஒரு 13 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு பயமா போச்சு. ஒரு 50 குறள் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். அதில் என்ன பெருசுன்னா, பதவி ஏற்றுக்கும் போது அவங்க அண்ணன் தம்பி அக்கா குடும்பம்லாம் போயிருக்குல்ல, நான் லூஸுங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாதுங்க. 2,13,000 ரூபா ஜனாதிபதி மாளிகைக்கு செக்கு கொடுத்துட்டாருங்க அவங்க சாப்பிட்டதுக்கு, தங்கினதுக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை இனி எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. அவர் தான் பிரசிடென்ட், அவர் தான் ஜனாதிபதி. ஏன்டா ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், படைப்புலகமாக இருக்கட்டும், சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்கணும். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்கள் படைப்பில் எது ரொம்ப சிறந்தது? SLV-3 ராக்கெட் கண்டுபிடிச்சிங்க, அக்னி ஏவுகணை விட்டீங்க, எது சிறப்பு? இதெல்லாம் என் தேசத்துக்காக செஞ்சது.
நான் +2 முடிச்சுட்டு பியூசி முடிச்சுட்டு பிஎஸ்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது ஜான் பிரிட்டோன்னு ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், நீ பிற்காலத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சா உன் கண்டுபிடிப்பு அடுத்தவனுக்கு உபயோகப்படணும்னாரு. அந்த மாதிரி எனக்கு இராணுவ அதிகாரி ஒருத்தர் கடிதம் எழுதினார் கர்நாடகத்திலேருந்து. யாருக்கு உதவி செஞ்சிருக்காரு? நமக்கு தண்ணி தராத கர்நாடகத்தில் சேர்ந்த, ஏன்னா தமிழன் எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கான். நான் இதை சொல்வதற்கு பெருமைப்படுறேன். முதல்ல நம்ம இந்தியன், அப்புறம் தமிழன்கிறதுல பெருமை. உலகம் முழுக்க நான் பார்க்குறேன். இன்னொன்று, நீங்கள் எல்லாம் கவலையப்படாதீங்க. நான் அண்மையில் ஹூஸ்டனுக்கு போயிட்டு வந்தேன். 10 பேர் பெஸ்ட் விஞ்ஞானி, அதில் 7 பேர் இந்தியர்கள், 3 பேர் தமிழர்கள். முதல்ல இருக்கிறவன் நம்ம தமிழன் தான். உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் உணர்வில் ஒன்று பெற்றவர்கள்ங்கிற உண்டுங்கிறத தமிழ் சமூகத்துக்கு எடுத்துக்காட்டியவர் தான் அப்துல் கலாம். இது உண்மை. இது நான் ஏதோ பொய் சொல்லலை. வேதம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சுகீசிவம் அவர்கள் ஒரு புத்தகம், சொல்வேந்தர் அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் புத்தகங்களை படித்து தான் நான் மேடைகளில் விதைத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கைத்தட்டலாம். இந்த கைத்தட்டு கோஸ்ட் கிரெடிட் டு மிஸ்டர் சுகீசிவம். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேரையே சொல்ல மாட்டேங்கிறான், மேடையில் அடிச்சு விட்றான் இவனா சொன்ன மாதிரி. எனக்கு கரிசல் காட்டிலேருந்து ஒரு பையன் எழுதியிருந்தான், அரசியல்வாதி அழுக்கானவர் தான், அவர் வருகையால் தெரு சுத்தமாச்சு. கொண்டுட்டு அவன் யாருன்னு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். வாக்கியரிசி சுடுகாட்டு சித்தரும்புக்கு உணவானது. எப்படி கவிதைகள் எழுதுனானே தெரியல பாருங்க. எப்படி உண்மையிலேயே நான் நினைச்சு பார்க்கிறேன், அவன்லாம் எங்க இருக்கானே தெரியல பாருங்க. அவர்களை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு அடையாளப்படுத்துவதே புத்தகம் தானே. இப்ப கலாம் சாருக்கு வரேன், இன்னும் கரெக்டா 10 நிமிஷம். அதில் ஒருத்தர் சொல்றாரு, ஆமா இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த தூத்துக்குடிக்கு போகவே கூடாதுன்னு இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதை சொன்னாதான் அடுத்து என் பேச்சு வரும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தெரியாமல் அங்கே ஊரில் ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்பிக்கு நிறுவனம் இருக்குது பாருங்க, அங்கே பெரிய ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கெலாம் ஒரு ப்ரோக்ராமு, அதில் வேலிடிட்டி கடைசி பேச்சாளராக என்னையை போட்டிருந்தாங்க. இந்த 7 to 8 பேசிட்டு 8:40க்கு பேல் சிட்டி வேகமாக ஓடி வந்து எங்கள் டிரைவர் சொன்னார், ஐயா ட்ரெயின் போயிடுச்சுன்னாரு. ஏன்னா தமிழனுக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு, அடுத்தவன் தோத்துட்டா இவன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். எங்கள் டிரைவர் சொன்னார், உங்கள் வண்டி போயிடுச்சுன்னாரு. ஆனால் என்னையை பற்றி அவனுக்கு தெரியாது, நான் அடுத்தவன் செலவிலே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். என் உடம்பு பார்த்தாலே, ஏன் சும்மா தான் சிரிங்கல, எவனோ தானே ஜூஸ் வாங்கி கொடுக்க போறாரு. ஐயா பாருங்க எப்படி சிரிக்கிறார், இன்னைக்கு 2 ஜூஸ் எக்ஸ்ட்ரா. கம்பனுக்கு சடையப்ப வள்ளல் இருந்தால் இவரை செப்டு போட்டு பாராட்டி என்ன கழுத்தில் போட்டிருக்க செயினா என்ன கொடுக்க போறாரு. இல்லைங்க, நல்ல கைத்தட்டுங்க. சொத்தை வித்து புத்தக கம்பெனி நடத்துறாரு, டி நகர்ல இருக்கு, போய் பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன், வாழ்க்கையில எந்த பொருள் கூட நண்பன்டேந்து வாங்குங்க, புத்தகம் மட்டும் வாங்கிடாதீங்க, காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த ஒடுக்கம் நமக்கு வேண்டாம். சாதாரண ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா, நான் சினிமா படைப்பாளிகளை குறை சொல்ல, ரொம்ப கையெடுத்து வணங்குறேன். பல படங்கள்ல நான் பார்த்து உருகி போயிருக்கேன். இப்ப அறம்னு ஒரு படம் வந்துச்சு, உண்மையிலுமே சூப்பர், உண்மையிலுமே நான் பாராட்டுறேன். ஆனா புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கணும். அதுல போய் பேரம் பேசுவாங்க, 10 ரூபா கழிவு. ஏண்டா இருக்கிறதே 30 ரூபா, அதுல என்ன மண்ணாங்கட்டி 10 ரூபா கழிவு? புத்தகத்துக்கு கழிவுன்னு சொன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது. இது புத்தக கண்காட்சியை பாராட்டுவதற்காக இல்ல, அறிவுனால இந்த உலகத்தை ஆள முடியும்னு மெய்ப்பித்த ஜனாதிபதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால போய் கேட்குறாங்க, எப்படியா சாதிச்சிங்கன்னு. இப்ப நான் கர்நாடகா, ஏன்னா கரெக்டா நான் செய்திக்கு வந்துடணும். எங்க தெருவில் ஒருத்தர் ஞாபக சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடி திரியிறாரு. இப்ப நான் தூத்துக்குடிக்கு வந்துட்டு தான் அடுத்த ராணுவத்துக்கு போக முடியும். நான் அடுத்தவன் செலவுலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவனா. நான் சொன்னேன், காலைல 8:30க்குள்ள நான் மெட்ராஸில் இருக்கணும். இந்த ஆமினி பஸ் உங்களுக்கு தெரியும், செமி ஸ்லீப்பர் சூப்பராக இருக்கும், ஃப்ளைட் மாதிரியே. வாழ்க்கையில் ஒரு தடவை பிரயாணம் பண்ணி பாருங்கள், செமி ஸ்லீப்பர் ரொம்ப நல்லா இருக்கும், மார்ச்சரி மாதிரியே இருக்கும். காலை நீட்டவும் முடியாது, படுக்கவும் முடியாது, இப்படியே தான் இருக்கணும். சரி, நமக்கு என்ன, எவனோ கொடுக்குற 3500 ரூபா தானே, எடுத்துட்டோம் டிக்கெட்டு. ஆனால் அவன்கிட்டையும் ஒரு நல்ல பழக்கம், எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற மாதிரியே 3 மணி நேரம் நிறுத்தியிருப்பான். உட்காந்தாச்சு. நான் எப்போதுமே பீடியாக இருக்கிறவன் பக்கத்தில் பார்த்து தான் உட்காருவேன். அதில் அவர் என் மேலே ரொம்ப பரிதாபம் அந்த டிரைவருக்கு, சாருக்கு நல்ல சீட்டாக கொடுங்கோ அப்படின்னு உட்காத்தி வச்சார். கிளம்பும் போது என்னை ஒருத்தன் கைத்தட்டி கூப்பிட்டு, இந்த நாங்கள்லாம் ஆர்வத்தில் ஏதோ பேச்சு கேட்டிருக்காங்களான்னு நினச்சி பிடிப்போம். உங்கள் பேச்சுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாப்புல. ஏன் உசுறு போகிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவன் 3 தடவை சொல்கிறான் அதையே. அடுத்த வார்த்தை சொன்னான், நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்ருக்கேன்னா. நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சாப்பிட்லன்னா தான்டா தப்பு, சாப்பிட்டா தான் பெருமை. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னா பாரதி, இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு. அப்புறம் இந்த படிப்பாளிகள்லாம் பாராட்டினாங்க, எனக்கு கூட ரொம்ப பெருமையாக இருந்தது.
பிஏ படித்து பிஎட் படித்தா வாதியார் ஆகலாம், எம்ஏ படித்து எம்எட் படித்தா வாதியார் ஆகலாம், பிஹெச்டி படித்தா ப்ரொஃபஸர் ஆகலாம். ஒன்றுமே படிக்கலான்னா ஸ்கூலும் காலேஜும் நடத்தலாம். இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். படித்தவனுக்கு இந்த உலகம் எப்போ மரியாதை. இங்கே பாரு, கூட்டத்தை பாருங்க. சரி, அத்தனை பேருடைய திருவடியை மீண்டும் ஒரு முறை தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இது இவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, பப்பாசிக்கு கிடைத்த வெற்றி, தமிழனுக்கு கிடைத்த வெற்றி, இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த வெற்றி. என்ன கோடியா இறங்கும் போது சார் இங்க கொடுக்கிற சால்வை இந்த புத்தகம் எங்களுக்கு பத்மஸ்ரீ விருதை விட பெருசுன்னு உண்மையான படைப்பாளியா இருந்தா நினைப்பான். எவ்வளவு ரசிகர்கள், எவ்வளவு புத்தக வாசிப்பாளர்கள். இங்க ஒவ்வொருத்தையும் தனியா பேசினா புதுமை பித்தனோடு வாழ்ந்திருப்பீங்க, ஜெயகாந்தனோடு வாழ்ந்திருப்பீங்க. கண்ணதாசனுடைய கடைசி பக்கம்ங்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் வேண்டாம், கடைசி பக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதை மட்டும் படிங்க. 100-120 பக்கத்துல உலகத்தையே புரட்டி போட்டுட்டான் மனுஷன். அத்தனை அறிவாளிகளையும் பெற்ற தமிழ் தேசம். இப்போ நான் இப்போ வரேன், என்னை பார்த்தோன்னா அவன் சொன்னான், நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்ருக்கேன்னா, உன் வாய் நீ சாப்பிடுப்பா நோ ப்ராப்ளம்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும்னா, உன் வாய் நீ எடுறா நோ ப்ராப்ளம்னு. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு வந்து ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும், டோர் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் அவன் ஒரு கெட்டிக்கார பையன், கையில் ஒரு கேரி பேக் வச்சுருந்தான். சார் நான் இதில் எடுத்துப்பேன்னா, நீ எடுறா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னு. அவனு சாமியெல்லாம் கும்பிட்டு தூத்துக்குடியில் சாவியை போட்டு 9:45 பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அன்றைக்கி எனக்கு 7:30 பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பஸ்ஸு ஆரம்பிக்கும் போது என்னையை பார்த்தான், பேக்கை பார்த்தான், அப்படின்னா எடுக்கலை, பேசாமல் வச்சுக்கிட்டான். 10:45 வந்தது திருநெல்வேலி, என்னையை பார்த்தான், பேக்கை பார்த்தான், அப்படின்னா எடுக்கலை. 12:40 திண்டுக்கல், அப்படின்னா எடுக்கலை. 3:30 ஸ்ரீரங்கம், கொமட்டி எடுத்தாங்க, எடுக்கலை. 6:20 திண்டிவனம், அப்படின்னா எடுக்கல. 8:40 தாம்பரம், அப்படின்னு பேக்கை மடிச்சு பையில வச்சு இறங்கிட்டான். நீங்க நம்ப மாட்டீங்க, திருவள்ளுவர் சத்தியமா சொல்றேன், ராத்திரி 8:45 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சன்னா காலைல 8:40 வரைக்கும் அவன் எப்ப வாந்தி எடுப்பான். அட பாவிகளா, இத்தனை பேர் கை தட்டுறீங்களே, உங்களுக்கு என்ன நோகாம நோம்பு கும்பிடுறீங்க? நான்ல அடுத்தவன் வாயை பார்த்திருக்கேன். வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். அதுவும் அங்க லண்டன் மாமிக்கு என்ன சிரிப்பை பாருங்க. ஊரூரா பல பேர் வாயை பார்க்க வச்சிருக்காங்க என்னைய. இப்போ என் வாயை ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்க வைக்கிறேன். இப்போ அப்துல் கலாம்கிட்ட போய் கேட்குறாங்க, அக்னி ஏவுகணை SLV-3 ராக்கெட். அவர் அதெல்லாம் விட்டுட்டார். அவர் சொன்னார், கர்நாடக இராணுவ வீரர் தன்னுடைய குழந்தைக்கு போலியோ அட்டாக்கு, இந்த ரோட்டரி சங்கத்தை கூட ஒரு விஷயத்துக்காக நான் பாராட்டுவேன். இந்தியாவில் போலியோ அறவே ஒழித்த பெருமை ரோட்டரி சங்கங்களுக்கு உண்டு நண்பர்களே. நம்ம நல்ல விஷயங்கள் எங்க நடந்தாலும் பாராட்டணும். அந்த கடிதத்தை காமிச்சு தன் நண்பர்கள்ட்ட ஆய்வு கூடத்தில் பேசுறாரு. போலியோ இளம்பிள்ளை வாதத்தினால நடந்த அந்த புள்ள நடக்க கஷ்டப்படுது, உங்க விஞ்ஞானத்தில் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா 4.5 கிலோ எடை உள்ள காலு தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. இவர் ஆய்வுக்கூடத்துக்கு போயிருக்காரு, நண்பர்களை எல்லாம் உட்காத்தி வச்சு பேசியிருக்காரு. பிறகு யோசனை பண்ணியிருக்காரு, இந்த ராக்கெட்டு பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலுமினிய தகடு இருக்குல்ல, அதை ஏன்னா எப்போதுமே ஏவுகணை மேலே போக போக பாரம் கம்மியாக இருக்கணும், சக்தி ஜாஸ்தியாக இருக்கணும். யோசிச்சிருக்காரு. 48 மணி நேரம் 3 நொடிகள் எடுத்துக்கிட்டு இயற்கை உபாதைக்கும் உணவருந்ததை தவிர வேற எந்த வேலைக்கும் பயன்படுத்தாம 48 மணி நேரம் 3 நொடிகள் பயன்படுத்தி 4.5 கிராம் எடை உள்ள போலியோ காலை தூக்கி எறிஞ்சிட்டு 420 கிராம் எடையுள்ள சின்ன வெயிட்டே இல்லாத செயற்கை காலை பொருத்தி டெஸ்ட் மாதிரி அந்த குழந்தைக்கு வச்சாங்க. 3வது மாசத்துல அந்த குழந்தை சொந்தமா சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. என்னுடைய கல்வியும் என்னுடைய படிப்பும் அடுத்தவர்களை சொந்த காலில் நிற்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கலாம் பதிவு செய்தார். நான் இப்பொழுது தாய் தந்தையை மதிக்க கற்றுக்குங்க. நல்ல சமய அதே மாதிரி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தகம் படிக்கிறது மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு புத்தகம் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் ஒரு நல்ல நண்பன் இருக்கிற மாதிரி. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்போது 10 புத்தகம் வாங்கிட்டு போனால் 10 நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டா வாழ்க்கையில், இன்றைக்கும் சொல்கிறேன், அம்மாவோட அப்பாவோட தாத்தாவோட பெரியப்பாவோட சித்தியோட சித்தப்பாவோட மாமாவோட சொல்ல முடியாததை நம்ம மனம் விட்டு பகிர்ந்துக்கிற ஒரே இடம் நண்பன்டாம்பான்ல. ஃப்ரெண்ட்ஸு தான் உண்மையான நட்பு. அந்த மாதிரி நல்ல நட்பு எதிரானா நல்ல புத்தகம்ங்கிறான். தென்கட்சியார் தான் சொல்லுவார், ஒரு நல்ல புத்தகம் எழுதினா ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்பட்டதற்கு சமம்பார். தென்கட்சியெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும். அப்படி புத்தகம் படிப்பார். மேடையில் பேசிட்டு காசு கொடுத்துட்டு ஐயாவுக்கு தெரியும், கொண்டு போய் பல புத்தகங்களை வாங்கி நூலகத்துக்கு அமுச்சு வச்சுருவார்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தென்னிந்தியாவிலேயே பெஸ்ட் லைப்ரரின்னு நம்ம லைப்ரரி அப்படி கட்டி வச்சிருக்கோம். ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, உங்க பிள்ளைங்களோட போங்க, கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா கல்யாண வீட்லயே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாமல் பொம்மையை வச்சுட்டோம். இதெல்லாம் நெஞ்சு வலிக்குது. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். முதல்ல தாயினுடைய சிறப்பை புத்த கதையில் சொல்லிட்டேன். தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு யாராவது உங்கள் வீட்டில் இந்த கணிப்பொறின்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, ஏன்னா இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லாக அதில் தான் நம்ம வாழ போகிறோம். மார்கழி மாதத்தில் பல்லு விளக்குறோமோ இல்லையோ, காலையில் எந்திரிச்சு எல்லாரும் செல்லு விளக்கிட்டு இருக்கோம். அதானே உண்மை. ஆண்டாள் போட்ட கோலம் போடுறோமோ இல்லையோ, இதில் எப்படி போடுறோம் கோலம்? உண்மையா இல்லையா? செல்லு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல. 24 மணி நேரமும் செல்லு. இன்னொரு ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். இந்த புத்தக திருவிழால நான் சின்ன பிள்ளையா வீதியில தெருக்கல்ல விளையாடும் போது என் பாட்டி சொல்லுவா, பேரனே நீ மண்ணுல விளையாண்டா உடம்புல உடையில மண்ணு பற்றும்பா, உடம்புல உடையில மண்ணு பற்றும்பா. பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லித்தரேன், மண்ணுல விளையாண்டா உடம்புல உடையில மண்ணு படும். உங்க புள்ள செல்லுல 10 வயசுக்குள்ள விளையாண்டா உங்க புள்ளையே மண்ணா போயிடும், மறந்துடாதீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள பிள்ளைங்க செல்போனே கூடாது. அறிவிருந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்குள்ள அசிங்கமும் இருக்குங்கிறதுனால எது எப்பப்போ தேவையோ அப்பதான் வாங்கி தரணும். நான்லாம் +2 படிக்கிற வரைக்கும் சைக்கிளே என்னன்னு தெரியாது. இப்போ பிள்ளைங்களுக்கு எதையுமே நம்ம வாங்கி தரோம், தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய வேர்வையினுடைய அருமை தெரிகிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்பனுக்கு போடுறதுக்கு செருப்பு இருக்காது, பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுப்பான். அவன் தான் தமிழ்நாட்டு அப்பன். தான் கை நாட்டா இருப்பான், பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும்னு நினைப்பான். அப்படி படிச்சு வந்தவர் தான் இந்த CEO. அதனால தான் 1000 வாதியாரை கூட்டி வந்திருக்காரு திருவண்ணாமலையிலேருந்து. அந்த CEOவை ஷிஃப்ட் போட்டு பாராட்டுவேன். 2 விஷயத்தை அடுத்த தடவை கூட பேசிப்பேன். பாராட்டுறதே கிடையாது. அட இப்ப கவிதாசன் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், இந்த கூட்டம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போங்க, பாராட்டுங்க. ஆனா பார்த்து பாராட்டுங்க. பாராட்டுறதுலயும் ஒரு கரெக்டா இருக்கணும். என் பேச்சை கேட்டுட்டு ஒருத்தன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தவன் ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு போவே மாட்டான், 11 மணி ஆகும் அவனுக்கு. என் பேச்சை ஒரு நாள் கேட்டுட்டான், அவன் வாழ்க்கையே மாற்றி போடுதுன்னு நினச்சி வீட்டுக்கு போயிட்டான் 8:30 மணிக்கு. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஒய்ஃபு தலைவலின்னு படுக்க போயிட்டான். இவன் கதவை தட்டி வீட்டையே 2 பண்ணி எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு இருக்கான். ஏன்னா அது வரைக்கும் கல்யாணம் ஆகி 13 வருஷம் இந்த ராஸ்கல் ஃபுல்லாக ஹோட்டல்லே சாப்பிட்டு போகிற ஆள். என் பேச்சை கேட்டதோடைய விளைவு வீட்டில் போய் ஒய்ஃபை பாராட்டணும்னு கதவை தட்டி கதவை உடச்சி ஒய்ஃபை எழுந்திரிச்சு இன்னைக்கு பசிக்குது, நான் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன்னு இருக்கான். அவளுக்கு சொல்லிட்டா இன்னைக்கு ஏதோ கிரகம் நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான். முதல்ல கொஞ்சம் 10 நிமிஷம் இருங்கன்னு எதையோ பெண்கள் திடீர்னு ரெடி பண்ணிடுவீங்க. எப்படியோ 13வது நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி, சாதம் போட்டு சாம்பார் ஊற்றினான். இந்த ஆள் பேசாமல் சாப்பிட்ருக்கலாம், ஏன் மூஞ்சி வந்திருக்கு அவனுக்கு. ஐயோ சார் பேச்சை கேட்டோமே, பாராட்டணும்னு சொல்லியிருக்கோமேன்னு சொல்லிட்டு, சாம்பாரா இது சாம்பார் அமிர்தம் வாங்கலடி, அது இதுதான். இது பண்ண கைக்கு பவளத்தில் மோதிரம் போடணுன்னு இருக்கான். அதோட பேசாமல் சண்டாலையும் சாப்பிட்ருக்கலாம்ல. திருப்பி ரசம் ஊற்றினோன்னு ஏன் மூஞ்சி வந்திருக்கு. இது ரசமா? இது ரசம் இயேசுநாதர் கொடுக்கக்கூடிய அப்பம் பலரசத்தை விட டாப்பாக இருக்கு. இது பண்ணதுக்கு பெரிய வைர வளையலே போடலான் இருக்கான். அத்தோட விட்டு தொலைஞ்சிருக்கலாம். ஒரு கறியை சாப்பிட்டுவிட்டு சொல்லியிருக்கான், கறியாடி இது கறி பிரமாதம், 7 உலகத்திலையும் இதுக்கு வைர ஒட்டியானமே போடலான் இருக்கா. அவ சொல்லியிருக்கா, கண்ணை கசக்கிட்டு சண்டால படுவாவி, 13 வருஷம் உனக்காக சோறு வச்சு கண்ணை பூத்து போய் கிடப்பேன், வரமாட்டேன். இன்னைக்கு தலைவலின்னு உள்ள படுத்தேன், திடீர்னு வந்து உயிரை எடுத்தேன்னு A பிளாக் மாமிட்ட கொஞ்சம் ரசமும், B பிளாக் மாமிட்ட கொஞ்சம் சாம்பாரும், D பிளாக் மாமிட்ட கொஞ்சம் கறிவு வாங்கினா எத்தனை நாளாடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா. பாராட்டுறதுலையும் பார்த்து பாராட்டணும், தகுதி உடையவர்களை பாராட்டணும், தரமானவர்களை பாராட்டணும். இப்ப நல்ல சிந்தனை இருக்கீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.